அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோமி குட்டீஸ். இன்னைக்கு நம்ம ஏரியல் பவுடரை வச்சு கம்மை வச்சு ஸ்லைம் செய்ய போகிறோம். நான் இன்னைக்கு ஃபெவிகால் யூஸ் பண்ணல, நார்மலாக 5 ரூபாய் கம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏரியல் பவுடர் 2 ஸ்பூனும் 4 ஸ்பூன் அளவு தண்ணியும் யூஸ் பண்ணிக்கிறேன். இவ்வளோ உங்களுக்கு தேவைப்படாது, வெறும் 2 ஸ்பூன் அளவு தான் இந்த மிக்சர் உங்களுக்கு தேவைப்படும். அதனால அரை ஸ்பூன்னா 1 ஸ்பூன் அளவு நீங்கள் வந்து தண்ணியை ஊற்றி கலந்துக்கோங்க. கொஞ்சம் வந்து அந்த திக்னஸ் இல்லாமல் கலக்கணும், அதுதான் மெயினாக. ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு பவுலில் வந்து கம்மை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அண்ட் ஏரியல் பவுடர் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, நீங்கள் டைடு, ரின்னு, சர்ஃப் எக்ஸல் இந்த மாதிரி எந்த பவுடர் உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். 2 ரூபாய் பேக்கெட் இருந்தால் கூட ஓகே தான். இப்போ நான் 5 ருபீஸ் கம்மை வந்து அந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சுருக்கோம்ல அந்த தண்ணி, அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு 1 பாட்டில் தான் க்ளூ ஆட் பண்ணுறதுனால எனக்கு வந்து 2 ஸ்பூன் அளவு தான் அந்த தண்ணி தேவைப்பட்டுச்சு. நீங்கள் இதே 2 பாட்டில் க்ளூ ஆட் பண்ணுறதுனால 4 ஸ்பூன் தேவைப்படும். அந்த மாதிரி எவ்வளோ க்ளூ ஆட் பண்ணுறதுனாலும் அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு நிறைய தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக தொட்டு பார்த்துக்கிறேன், அது வந்து ரொம்பவே கம்மியாக இருந்தது. அதனால திருப்பியும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கிறேன். இப்போ நல்லா நான் கலந்து விட்டுக்கிட்டேன். ஆனாலுமே வந்து அது வந்து வலிஞ்சிட்டு போன மாதிரி இருக்குது. அதனால திருப்பியும் கொஞ்சம் வந்து நான் ஆட் பண்ணி கலந்துட்டு போறேன். இப்படி கலக்க கலக்க எனக்கு வந்து அது கொஞ்சம் ஸ்பூன்ல ஒட்டாத மாதிரி தெரிஞ்சுது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் கலந்தா, 2 மினிட்ஸ் கூட வேண்டாம், 1 மினிட் கலந்தா கூட போதும். உங்களுக்கு வந்து எவ்வளோ அந்த தண்ணி வேணுமோ அவ்வளோ அந்த தண்ணியை ஆட் பண்ணி கொஞ்சம் கலந்து விட்டு பார்த்துட்டே இருங்க. இப்போ ஸ்பூனில் ஒட்டாத மாதிரி கீழே போகுது பார்த்தீங்களா, இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் நம்மளுக்கு தேவைப்படும். அப்புறம் இனியும் கொஞ்சோண்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ இனியும் கொஞ்சம் வந்து ஸ்பூனில் ஒட்டாத மாதிரி வரும்னு நினச்சி இப்போ நான் நல்லா ஆட் பண்ணிட்டு தொட்டு பார்க்குறேன், ஒட்டலை. அதை நான் வந்து கையில் எடுத்துக்கிட்டேன். கொஞ்ச நேரம் விளையாண்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த சோப்பி அதெல்லாமே போயிடும். கொஞ்ச நேரம் நீங்கள் விளையாண்டுட்டே இருக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து விளையாடும் போது நீங்கள் குட்டீஸ் கையில் டைரெக்டாக கொடுத்துடாதீங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் வந்து அதை கையில் வச்சுட்டு இருந்து அப்புறம் கொடுங்க. அண்ட் ஒன் மோர் திங், நம்ம இதை சோப் ஆட் பண்ணதுனால நம்ம வாயை வைக்கக்கூடாது. இதை செம்மையாக நம்ம ஸ்லைம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நான் கொஞ்ச நேரம் கையில் போட்டு விளையாண்டுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் லைட்டாக கெட்டியான மாதிரி ஆயிடுச்சு. இதை எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னா, ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஒரு கவருக்குள்ளே நார்மலாக நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இந்த ஸ்லைம் போட்டு அதை ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். இல்லாட்டி ஒரு கவர்க்குள்ளே போட்டு நல்லா இறுக்கமாக கட்டி அதை ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கவர்க்குள்ளே போட்டிங்கன்னா அது அங்கங்கே ஒட்டிக்கும், அதனால நிறைய ஸ்லைம் வேஸ்ட் ஆகும். அதனால ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஒட்டாமல் சூப்பராக வந்து நம்ம ஸ்லைம் வந்து நம்ம நார்மலாக கடையில் வாங்குவோம்ல அந்த ஸ்லைம் மாதிரியே வந்துருச்சு. நம்ம நார்மலாக கடையில் வாங்குற ஸ்லைம் வந்து 30 ரூபாய். ஆனால் நம்ம இது வீட்லேயே செய்யறதுனால வெறும் 7 ரூபாயிலே நம்மளுக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். 5 ருபீஸ் கம்மு, அப்புறம் 2 ரூபாய் என்ன பவுடர் வேணாலும், சர்ஃப் எக்ஸல், ரின், ஏரியல், டைட், இந்த மாதிரி உங்ககிட்ட என்ன பவுடர் இருக்கோ அதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
கொஞ்ச நேரம் கழித்து நான் கையை வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி விளையாண்டேன். அதே மாதிரி சூப்பராக வந்து இருந்தது. நம்ம கடையில் வாங்குகிற ஸ்லைம் மாதிரியே இருந்தது. கொஞ்ச நேரம் கழித்து இந்த மாதிரி லைட்டாக கெட்டியான மாதிரி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ஸ்லைமை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இனி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப 100% ஒர்க்கிங் ஸ்லைம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.